ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயில் பாஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி போர்ட்ரேட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லி தர போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆயில் பாஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி மேலே ஆரஞ்சு, நடுவில் ஒயிட்டு, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீனு இது தான் நான் வந்து கலர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் கலர் பண்ணுறேன். மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு பாஸ்டல்ஸ் எடுத்து அதை கலர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒயிட்டாக எதுவுமே பண்ணல அதில். அதுக்கப்புறமா க்ரீன் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன் கீழே. போதுமான அளவு கலர் பண்ணதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரில் நான் நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரெஃபரன்ஸுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறேன். அது எல்லாமே நான் இப்போ வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அதை மொத்தமாக நம்ம வந்து இதில் ஷேடோஸை மாற்றிடும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிட்டுருக்கிறேன். இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் பாஸ்டல் டிராயிங்லேயே அவுட்லைன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணப்போ ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணும் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அதை ரொம்ப கரெக்டாக ட்ரா பண்ணால் தான் கடைசியில் அவுட்புட் வந்து பார்க்குற நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ டைம் வேணும் எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப அழகாக பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் டார்க்காக வரைகிறதுக்கு 10B பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை விட டார்க்கான பென்சில் உங்கள்கிட்ட இருந்தேன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 10B பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம டிராயிங்கை வந்து ரொம்ப அழகாக மாறப்போகுது. ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் வரைய நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்ஸை ட்ரா பண்ணி முடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன குட்டி பையன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சின்ன பையனை டோட்டலாக ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களையும் மகாத்மா காந்தியடிகள் அவங்களையும் வந்து நான் ட்ரா பண்ணுவேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ட்ரா பண்ணுற முன்னாடி இந்த A4 ஷீட்டோட 4 சைட்லேயுமே மாஸ்கிங் டேப் வந்து போட்டு வச்சுருங்க. அப்படி போடுறதுனால என்னதுன்னா நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது அந்த 4 சைட்லேயுமே வந்து கலர் எதுவுமே படாது. ஸோ நம்ம கடைசியாக வந்து ரிமூவ் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும்.